Okay, good morning. Okay, இந்த லெக்சர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெக்சர். ஏன்னா நம்ம ஒரு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற சைக்ளிக் ப்ராசஸஸ்லாம் இருக்குல்ல, சைக்ளிக் ப்ராசஸோட வரக்கூடிய அதில் எல்லா சைக்ளிக் ப்ராசஸ்லையுமே மேக்ஸிமம் எல்லா சைக்ளிக் ப்ராசஸ்லையுமே இருக்கும் இந்த ஈக்குவேஷன். வி நீட் திஸ் ஈக்குவேஷன். சரியா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோட பிவி ரிலேஷன், பிவி விடி அண்ட் டிபி ரிலேஷன் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிவி விடி அண்ட் டிபி ரிலேஷன் ஃபார் யூஸிங் ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ் பயன்படுத்தும் பொழுது சம் ப்ரீவியஸ் செஷன்ஸில் நம்ம பார்த்தோம். ஃபார் எனி ப்ராசஸ் க்ளோஸ்டு சிஸ்டம், எந்த ப்ராசஸாக இருந்தாலும் க்ளோஸ்டு சிஸ்டம் அண்ட் நம்ம வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம் தானே படிக்கிறோம். இது படிக்கிறதுனால க்ளோஸ் சிஸ்டத்துக்கு மாஸ் கான்ஸ்டன்ட், கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அனாலிசிஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னது ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட் அதுவும் மாறாது. கேஸ் கான்ஸ்டன்ட் அதுன்னு ஸ்பெசிஃபிக் கேஸ் கான்ஸ்டன்ட், ஒரு கேஸுக்கான பர்டிகுலர் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன? PV equal to mRT. ஸோ PV by T எப்பொழுதுமே கான்ஸ்டன்ட். ஏன்னா ரெண்டு கான்ஸ்டன்ட் இந்த இருக்குது, மாஸ் ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட். இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஆன் மாஸ் பேசிஸ். மாஸ் பேசிஸ். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம், அடியபேட்டிக் ப்ராசஸ் அதானே பார்த்துட்ருக்கோம். ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் என்ன? அடியபேட்டிக் ப்ராசஸ் நோ ஹீட் இன்ட்ராக்ஷன். சரியா? சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்கு இடையில ஹீட் இன்ட்ராக்ஷன் இருக்காது. அதான் அடியபேட்டிக் ப்ராசஸ். நம்ம பார்க்க போகிறது ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ். ரிவர்சிபிள்னா என்ன? என்ட்ராபி ஜென்ரேஷன் டியூரிங் த ப்ராசஸ் ஈக்குவல் டு 0. entropy generation during the process equal to 0. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன? இந்த டிஃபரன்ஷியல் ஃபார்ம் எழுதுறேன்னு dq, இந்த பார் வந்து இன்எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியலை குறிக்கிறது, dE ப்ளஸ் dW. இப்போ ஐ எம் நெக்லெக்டிங் த மேக்ரோஸ்கோபிக் இன்டர்னல் எனர்ஜி.
மேக்ரோ ஈக்குவல் டு 0. அதனால் யார் இருப்பா? மைக்ரோ மட்டும் இருக்கும். ஸோ மைக்ரோ ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம்? அதை டியூன்னு எழுதலாம்ண்ணே. யூங்கிறது இன்டர்னல் தெர்மல் எனர்ஜி. டியூனா என்னென்னா இன்டர்னல் தெர்மல் எனர்ஜிண்ணே. தெர்மல் எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னவா மாறும்? இந்த டிடபிள்யூவே பல ஒர்க் இருக்குது. ஆனால் நம்ம ஒரே ஒரு ஒர்க் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக. அது என்ன ஒர்க்குனா எக்ஸ்பான்ஷன் ஒர்க் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா பிடிவி. ஓகே. ஸோ டியூ பிடிவி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இந்த வடிவம் டியூ ப்ளஸ் பிடிவிங்கிற வடிவம் மற்ற எல்லா ஒர்க்கையும் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஒன்லி வி ஆர் கன்சிடரிங் எக்ஸ்பான்ஷன் ஒர்க். அது ஒன்று. அப்புறம் மேக்ரோஸ்கோபிக் இன்டர்னல் எனர்ஜி எல்லாத்தையும் தவிர்த்துட்டோம். ஒன்லி கன்சிடரிங் மைக்ரோஸ்கோபிக் இன்டர்னல் எனர்ஜி. இந்த அசம்ஷனில் தான் இந்த ஃபார்முலா வருது. சாரி, இப்போ இங்கே டிக்யூ. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துட்டோம். இந்த ஒரு ஃபார்முக்கு இந்த வடிவத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து we are going to consider the change in entropy. இது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபார் அ ப்ராசஸ். இப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபார் அ ப்ராசஸ் என்னென்னா dq by t plus ds generation. ஓகே. ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருந்தால் ds generation 0. ரிவர்சிபிளாக இருந்தால் for a process, reversible process. இப்போ dq equal அப்படின்னா என்ன வரும்? tds. இப்போ இதை எடுத்து இந்த போன ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதில் let's take it as equation number 1. The number equation 2 for the reversible process. So எடுத்து 2 in 1 போட்டால் எனக்கு என்ன வரும்? tds plus du plus pdv. இந்த ஈக்குவேஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஈக்குவேஷன். நம்ம எவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாலும் இந்த ஈக்குவேஷனை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன். இன்னொரு கிளாஸில், அடுத்த கிளாஸில் பேசுகிறேன். இந்த ஈக்குவேஷனில் ஃபுல்லாக யார் மட்டும்தான் இருக்காங்க? ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் இருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் மீன் தெர்மோடைனமிக், டெம்பரேச்சர், என்ட்ராபி, இன்டர்னல் எனர்ஜி, வால்யூம், ப்ரெஷர். So it can be applied for any processes. ஏன்னா it only depends upon the end states. ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தானே இருக்குது ஃபுல்லாமே. அதனால் it depends only on the end state அப்படின்னு கூட சொல்லலாம். Further continuing, இப்போ டெம்பரேச்சரால் டிவைட் பண்ணிட்டோமா அந்த ஈக்குவேஷனை? I'll take it as equation 3. We divide temperature
ds is equal to du by t plus p by t dv. இப்போ வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு டிவைடட் பை மாஸ். எல்லாம் ஸ்பெசிஃபிக்கு பண்ண போகிறேன்னே. மாஸால் டிவைட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்னா ஃபார் பெர் கேஜி மாஸ், அதனால தான் டிவைட் பண்ணுறேன் மாஸால். ஸோ வி கேன் மேனிப்புலேட், நம்ம மாற்றிக்கலாம், என்ன பிறகு கூட மாற்றிக்கலாம். டிவைட் பண்ணும் பொழுது எனக்கு என்னவா மாறி இருக்கும், மாஸ் சேஞ்ச் ஆக போகிறது இல்லைனால ஐ கேன் பிரிங் இட் இன்சைட் த டிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ du by m ப்ரெஷரை டிவைட் பண்ண முடியாது மாஸால். ஸோ வில் பி டிவைடிங் வால்யூம். ப்ரெஷர் டெம்பரேச்சரை நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எனக்கு என்னவா மாறுதுன்னா, இந்த கேபிட்டல் எஸ் பை எம், கேபிட்டல் எஸ் பை எம், கேபிட்டல் யூ பை எம், கேபிட்டல் வி பை எம், அதை எல்லாத்தையும் நம்ம என்ன எழுதலாம்னா ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதலாம். ஸ்மால் வி. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் வால்யூம், specific internal energy, specific entropy. So du is equal to என்னன்னா cv dt. இது சின்ன சீன ஸ்மால் c dt, cv dt. Usually internal energy is a function of temperature and volume. ஆனால் நம்ம இங்கே ஐடியல் கேஸ் எடுத்ததுனால இட் இஸ் a function of temperature, ideal gas. ஸோ du is equal to என்ன தான் வந்திருக்கும், ஸ்மால் cv dt மட்டும் இருக்கும்ண்ணே. ஸோ p by t என்ன, p by t is equal to ideal gas equation. என்ன வந்திருக்கும், நம்ம யூனிட் மாஸால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படிதானே. ஸோ யூனிட் மாஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் pv equal to mRT. ஸோ pv by m RT அப்படின்னு எழுதுனா p small v equal to RT, ஸ்பெசிஃபிக் வால்யூம். சரியா? ஸோ நமக்கு p by t வேணும்னா கேஸ் கான்ஸ்டன்ட் பை ஸ்மால் v, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பிளக்இன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சேஞ்ச் இன் என்ட்ராபி ஈக்குவேஷன் என்ன, ஸ்மால் cv dt divided by t plus r by v dv. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், I'm going to do the integration for a process. Integration of cv dt by t plus r by v dv.
T1 to T2ல இன்டகிரேட் பண்ணுறேன். இனிஷியல் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர், இனிஷியல் வால்யூம், ஃபைனல் வால்யூம். CVR கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது இதை நான் வெளியே எடுக்கிறேன்னு இன்டகிரேஷன் விட்டு வெளியே எடுக்கலாம். ட்ரீட்டிங் CV and R is constant. அதாவது நம்ம விஷயம் வந்து இட்ஸ் நாட் அ கான்ஸ்டன்ட், யூஸ்வலி இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். யூஸ்வலாக இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போது ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சராக இருக்குது நம்ம. ஆனால் என்ன பண்ணுறோம், ஆனால் நமக்கு எடுத்திருக்கிற ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் சில நேரத்துக்கு சம்டைம்ஸ் நம்ம எடுத்திருக்கிற ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ்க்கு இடையிலேயே சின்ன டெம்பரேச்சர் ரேஞ்ச் எடுத்திருந்தாலும் we can treat it as a constant. சேஞ்ச் ஆகும், ஆனாலும் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம், ட்ரீட் பண்ணிக்கலாம்ண்ணே. ஸோ ஃபார் திஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு ஃபர்தர் கண்டினியூங் சிவியை வெளியே எடுக்கலாம். ஸோ dt by t, T1 to T2 plus R dV by V, V1 to V2. இது இன்டகிரேட் பண்ணால் dt by t என்ன ln V ln t limit T1 to T2 R ln V limit V1 to V2. ஸோ இதை எடுத்தால் என்ன, CV ln மேலே இருக்க லிமிட் போட்டால் T2 மைனஸ் ln T1 ப்ளஸ் 1 by V இன்டகிரேட் பண்ணால் ln V அப்படிதானே பார்த்தோம். கீழே இருக்க லிமிட் ln V2 மைனஸ் ln V1. நம்ம டிஃப்ரெண்ட் இன்டகிரேஷன், ஸோ லாகரிதமிக் ரூலை அப்ளை பண்ணால் ln T2 by T1 மைனஸ் ln V2 by V1. இது என்னதுன்னா சேஞ்ச் இன் என்ட்ராபி ஃபார் அ ப்ராசஸ், சேஞ்ச் இன் என்ட்ராபி ஃபார் அ ப்ராசஸ் as a function of volume change, as a function of volume change. ஸோ இங்கே ப்ளஸ் தானே இருக்குது, தப்பாக போட்டேன், ப்ளஸ் ln R V2 by V1, R V2 by V1 as a function of volume and temperature. The change in entropy as a function of volume and temperature. இது மாதிரி we can do a relation ப்ரெஷர் டெம்பரேச்சருக்கும் இது மாதிரி உருவாக்கலாம் சேஞ்ச் இன் என்ட்ராபியை. ஸோ சேஞ்ச் இன் என்ட்ராபி ஃபார்முலா அடுத்து என்னது, ப்ரெஷர் அண்ட் வால்யூம், அதுக்கும் நம்ம எழுதலாம். இதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ நம்ம எழுதியிருக்க ரிலேஷன் இஸ் த சேஞ்ச் இன் என்ட்ராபி ஃபார்முலா ஃபார் எனி ப்ராசஸ். ஐடியா இதுக்கு மட்டும் கிடையாது, எதுக்கு மட்டும் கிடையாது, ரிவர்சிபிள் அடியபேட்டிக் கிடையாது. இப்போ நம்ம ரிவர்சிபிள் அடியபேட்டிக்கு எடுத்துகிட்டு வரலாம், லாஸ்ட் முடிக்க போகிறோன்னே. ஸோ ஃபைனல் ரிலேஷன் என்ன, இது ரிவர்ஸ். இப்போ சேஞ்ச் இன் பொதுவான சேஞ்ச் இன் என்ட்ராபி ஃபார் எனி ப்ராசஸ், எந்த ப்ராசஸாக இருந்தாலும் CV ln T2 by T1 plus R V2 by V1 ln. இப்போ நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான் பார்த்துட்ருக்கோம், ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதனால் என்னாச்சு, ஜென்ரேஷன் 0 ஆச்சு.
அடுத்த ஸ்டெப்பில் dq ஈக்குவல் டு டிடிஎஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கேஸ் ஸ்பெஷல் கேஸ் எதுக்கானது, அடியபேட்டிக் கேஸ். அடியபேட்டிக் ப்ளஸ் ரிவர்சிபிள் இவங்க 2 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. ரிவர்சிபிள்னால டிஎஸ் ஜென்ரேஷன் 0. இதனால் ஒரு சமன்பாடு வந்துச்சா, டி கேபிட்டல் டிஎஸ் ஈக்குவல் டு டிக்யூ. இப்போ அடியபேட்டிக் ப்ராசஸ்னால என்ன, ஹீட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் த சரௌண்டிங் இஸ் 0. ஸோ இது 0 ஆயிடுச்சு. சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் 0 ஆகுமா, நாட் பாசிபிள். ஸோ டிடிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0, டெம்பரேச்சர் 0 கிடையாது. அப்படின்னா எது 0, என்ட்ராபி தான் 0. ஸோ ரிவர்சிபிளும் அடியபேட்டிக்கும் சேர்ந்துட்டா சேஞ்ச் இன் என்ட்ராபி 0. நம்ம இப்போ ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன், பொதுவான ஒரு ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம் ஃபார் எனி ப்ராசஸ். இது எனி ப்ராசஸ்க்கு. இருக்கும் பொழுது சேஞ்ச் இன் என்ட்ராபி ஃபார் அடியபேட்டிக் அண்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ் 0. இப்போ நம்ம அடியபேட்டிக் அண்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு இந்த சமன்பாடை நம்ம எடுத்துகிட்டு போகலாமா. 0 ஈக்குவல் டு ln small cv ln T2 by T1 plus R ln V2 by V1. ஸோ அடுத்த பக்கம் கொண்டு போகும்பொழுது என்ன ஆகும், CV minus CV ln T2 by T1 is equal to R ln V2 by V1. இப்போ CV எப்படி எழுதலாம்னா R divided by gamma minus 1. gamma minus 1 specific heat ratio, Rங்கிறது gas constant, ln T2 by T1 is equal to R ln V2 by V1. ரெண்டு பக்கம் R அடி கொடுத்துடலாமா, டன். ஸோ இந்த gamma minus 1 I can bring it there, அந்த பக்கம் கொண்டு போகலாம். gamma minus 1 ln V2 by V1. இங்கே என்ன இருக்கு, -1 ln T2 by T1. இப்போ இந்த பவர், இந்த இங்கே முன்னாடி இருக்கிறத மேலே பவரில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ T2 by T1 the whole power -1. அதே மாதிரி இங்கேயே எடுத்துகிட்டு போனால் gamma minus 1. ஸோ இப்போ என்னாகும், I can write it ln T1 by T2ன்னு எழுதலாம். I can write. So ln V2 by V1 the whole power gamma minus 1 அப்படி எழுதலாம். எக்ஸ்பொனன்ஷியேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு எழுதுனா என்ன வரும், T1 by T2 ரெண்டு பக்கம் எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறேன், V2 by V1 the whole power gamma minus 1. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணால், இப்போ இனிஷியல் ப்ராசஸ் மட்டும் தனியாக, ஃபைனல் ப்ராசஸ் மட்டும் தனியாக எழுதுனா T1, இப்போ இங்கே என்ன இருக்குது, ரெண்டு தனியாக எழுதலாம், பவரில் தானே இருக்குது, V2 பவர் gamma minus 1 V1 பவர் gamma minus 1 அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு
இனிஷியல் ப்ராசஸ் ஃபைனல் ப்ராசஸ் மட்டும் தனித்தனியாக எழுதுனா T1 V1 பவர் காமா மைனஸ் 1, T2 V2 பவர் காமா மைனஸ் 1. அதாவது இந்த ஃபார்முலா ஜென்ரலாக எழுதணும்னா TV பவர் காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, TV பவர் காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த ஃபார்முலா எதுக்கானது? ரிவர்சிபிள் அடியபேட்டிக், சரியா? ரிவர்சிபிள் அடியபேட்டிக், அப்புறம் ஐடியல் கேஸ், ஓகே, ஐடியல் கேஸ் பயன்படுத்தும் பொழுது நமக்கு கான சமன்பாடு தான் எந்த சமன்பாடு? அதுக்கான டெம்பரேச்சர் வால்யூம் சமன்பாடு. த ரிலேஷன் பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம். டெம்பரேச்சரும் வால்யூம், டெம்பரேச்சர் மாறும்போது வால்யூம் எப்படி மாறுதுங்கிறத நம்ம படிச்சுக்கலாம். வேர் காமா இஸ் நோன் அஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ. அப்படின்னா CP/CV. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த கேளுங்க, சரியா? ஓகே, see you in the next session. Bye.